Hi friends, welcome to UTM. UTM இருந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான அறநூல் பகுதியில் வரக்கூடிய சிறுபஞ்ச மூலத்தை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல 9th ஸ்டாண்டர்ட்ல இந்த சிறுபஞ்ச மூலம் வருது. ஓகேங்களா? பழைய புக்கில் ஆகட்டும் புதிய புக்கில் ஆகட்டும் இரண்டுலையுமே வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இந்த பகுதி உங்களுக்கு வருது. பழைய புக்கில் வந்து பாத்தீங்கன்னா பருவம் டேர்ம் 1 இயல் 2லையும் புதிய புத்தகத்துல இயல் 5லையும் இயல் 2லையும் சிறுபஞ்ச மூலம் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? இந்த இயல் 2 அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புறநானூறு பகுதி பாடப்பகுதிக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூல்வெளிக்கு கீழே வந்து 64வது பாடல் சிறுபஞ்ச மூலத்தின் 64வது பாடல் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பாடலின் பொருள் சொற்பொருள் இது எல்லாமே வந்து நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா நூலாசிரியர், நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு இது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஆசிரியர் பெயர் சிறுபஞ்ச மூலம் ஆசிரியரின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா காரியாசான். காரியாசான் தான் சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர். ஓகேங்களா? ஸோ அதை வந்து அவருடைய பெயர் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரி. ஓகேங்களா? அவருடைய தொழில் ஆசான். ஆசான்னா யாரு? வாத்தியார் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். ஓகேங்களா? ஸோ இது இணைந்துதான் காரியாசான் அப்படின்ட்டு அவர் பெயர் குறிப்பிடப்படுகிறது. காரியாசான் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? ஸோ நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆங்கிள் கொஸ்டின் கேட்கிற ஆங்கிள் தான் வந்து உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே தரவா தெரிஞ்சுக்கிங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு பாயிண்ட் இங்க நான் எடுத்துட்டு வரல, எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா கவனிங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க. சிறுபஞ்ச மூலத்தின் 5 மூலிகை வேர்கள். பஞ்ச அப்படின்னா என்ன? பஞ்ச அப்படின்னா 5 அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ பஞ்ச மூலம். மூலம் அப்படின்னா என்ன? மூலம் அப்படின்னா வேர். 5 வகையான வேர்களால் ஆன நூல் தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து வேர்களின் பெயரால் அமைந்த நூல் எதுன்னு கேட்டீங்கன்னாலும் 5 வகையான வேர்களின் பெயரால் அமைந்த நூல் எதுன்னு கேட்டாலும் சிறுபஞ்ச மூலம் தான். மருந்தினால் ஆன நூலின் பெயர்னு கேட்டாலும் சிறுபஞ்ச மூலம் தான். ஓகேங்களா? மருந்தினால் ஆன பெயரால் ஆன நூலின் பெயர் சிறுபஞ்ச மூலம், ஏழாதி, திரிகடுகம். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மருந்தினால் ஆன நூலின் பெயர்கள் தான். வேரினால் ஆன நூலின் பெயர்கள்னு கேட்டாங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் தான். ஓகேங்களா? 5 மூலிகை வேர் என்னென்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேங்களா? இதுதான் இந்த சிறுபஞ்ச மூலத்தின் 5 மூலிகை வேர்கள். இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 96 பாடல்களும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடலும் சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றுள்ளது. அப்ப மொத்தம் எத்தனை பாடல்? 97 பாடல். 96 பாடல்கள் பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு. மொத்தமா எத்தனை பாடல், எத்தனை வெண்பாக்கள் உள்ளது சிறுபஞ்ச மூலத்துல கேட்டாங்கன்னா 97 தான் சொல்லணும். ஓகேங்களா? என்ன பாவகையை சார்ந்தது? வெண்பா வகையை சார்ந்தது தான் இந்த சிறுபஞ்ச மூலம் பாடல்கள். இந்த காரியாசான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இந்த காரியாசான் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர், அவருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்றத எங்க சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறப்பு பாயிரம் அதை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இவர் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? காரியாசான் மட்டும் கிடையாது, அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா கனிமேதாவியாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் ஸ்டூடெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப காரியாசானும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர். ஓகேங்களா? ஸோ இந்த கனிமேதாவியார் யாரு? ஏலாதி, திணைமாலை 150 நூலாசிரியர். ஓகேங்களா? கனிமேதாவியார், ஏலாதி மற்றும் திணைமாலை 150 நூலாசிரியர். இவரும் சிறுபஞ்ச மூலத்தை இயற்றிய காரியாசானும் ஒரு சாலை மாணாக்கர். யார்கிட்ட படிச்சாங்க? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரிடம். ஓகேங்களா? காரியாசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மா. ஓகேங்களா? மா அப்படின்னா என்ன? பெரிய அப்படின்ற அந்த பொருள் அடைமொழியுடன் எது சிறப்பிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பாயிரச் செய்யுள் சிறப்பிச்சிருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இவரை காரியாசான், மாக்காரியாசான் அப்படின்ட்டு சிறப்பிச்சு சொல்றாங்க. ஓகேங்களா? எதன் மூலம் அது சிறப்பிக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பாயிரச் செய்யுள் மூலம் மா என்னும் அடைமொழி கொடுத்து காரியாசானை மாக்காரியாசான் என்று சிறப்பிக்கின்றது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, காரி அப்படின்றது அவருடைய இயற்பெயர், ஆசான் அப்படின்றது அவரின் தொழிலின் அடிப்படையில் அவருக்கு அமைந்த பெயர். அதனாலதான் அவரை காரியாசான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சிறுபஞ்ச மூலம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான அறநூல். ஓகேங்களா?
அற இலக்கியம். அற இலக்கியம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னாலும் சிறுபஞ்ச மூலம் தான். அற இலக்கியம் பொறுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், அற இலக்கியம், தற்கால இலக்கியம்லாம் கொடுத்து பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் எந்த வகையை சேர்ந்தது? அற இலக்கிய வகையை சேர்ந்தது. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நூலில், இந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய பாடலில் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்களும் 4 அடிகள் உள்ளது. ஒவ்வொரு பாடலும் 4 அடியில இருக்கும். இந்த 4 அடியில தான் 5 அறக்கருத்துக்கள் உள்ளன. ஓகேங்களா, 5 அறக்கருத்துக்கள் உள்ளன. இதுவே திரிகடுகம் பார்த்தீங்க அப்படின்னா 4 அடியில 3 அறக்கருத்துக்கள் இருக்கும். சிறுபஞ்ச மூலம் 4 அடியில 5 அறக்கருத்துக்களை உள்ளடக்கியது. ஓகேங்களா, இந்த 5 கருத்துக்களும் எதற்காக கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மனநோயை போக்குவதற்காக, மக்களிடம் இருக்கக்கூடிய மனநோயை போக்குவதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 அறக்கருத்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து நமக்கு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, எங்கிருந்தோ நமக்கு சொன்னோம் அப்படின்னா நமக்கு புரியாது. இல்லைன்னா இது எங்கேயோ இருக்குதுப்பா, எங்கேயோ நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருவோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் உண்மைகளோடு இதை நமக்கு பொருத்தி அந்த விஷயங்களை, அந்த அறக்கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்மளோட வாழ்வியலோட நமக்கு பொறிச்சு சொல்லும் போது நம்மளால எளிமையா புரிஞ்சிக்க முடியும், நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்படி நம்ம ரிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எது நமக்கு நன்மை, எது நமக்கு தீமை, எதை செஞ்சா நம்மள எள்ளி நகையாடுவாங்க அப்படின்றது நமக்கு எளிமையா புரியும். அப்ப நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம அறவழியில கொண்டு போக முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் நல்லது அப்படின்னா நம்ம நல்லது செய்யற பாதையில போனோம் அப்படின்னா அந்த வழியில நம்ம போகலாம். ஓகேங்களா, ஸோ மனிதனாக பிறந்தவன் அறவழியில் நடக்க வேண்டும். அப்ப எதெல்லாம் அறவழி அப்படின்றது தான் இந்த நூல் நமக்கு சொல்லியிருக்கு. பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் இந்த நூலில் உள்ள 97 வெண்பா பாடல் இருக்கு இல்லைங்களா, அதுல பெரும்பான்மை வந்து பாத்தீங்கன்னா பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. ஏன்னா நூலின் ஆசிரியர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் தான் இந்த நூலின் ஆசிரியர். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சமண அறக்கருத்துக்களும் அவர் நமக்கு இந்த சிறுபஞ்ச மூலம் பாடலின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். பஞ்ச என்றால் 5 என்று பொருள். ஓகேங்களா, பாஞ்ச் அப்படின்னா அது வந்து நம்ம ஹிந்தியில கூட வந்து பாத்தீங்கன்னா பாஞ்ச் அப்படின்னா நம்ம 5 தான் சொல்லுவோம். ஓகேங்களா, பஞ்சபூதம் அப்படின்னா 5 பூதங்கள். அப்ப பஞ்ச அப்படின்னா 5 என்று பொருள். மூலம்னா என்ன? மூலம் அப்படின்னா ஆதின்னு சொல்லலாம், இல்ல வேர். ஆதினாவே என்ன? அதுதான் இருக்கிறதுலே பேஸ். ஓகேங்களா, அப்ப வேரும் வந்து பேஸ் தான். ஒரு மரத்திற்கு வேர் தான் பேஸ். ஒரு செடியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வேர் தான் அதற்கு பேஸ். ஓகேங்களா, அப்ப மூலம் என்றால் என்ன? வேர். ஸோ அப்ப சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது வேரால் பெயர் பெற்ற நூலும் சொல்லலாம், மருந்தால் பெயர் பெற்ற நூலும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வேரால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப நம்ம என்னென்ன ஆன்சர் பண்ணணும்? வேரால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். இதுவே மருந்தால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு கேட்டாலும் சிறுபஞ்ச மூலம் தான். சிறுபஞ்ச மூலம் மட்டும் கிடையாது, திரிகடுகம், ஏலாதி இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மருந்தால் பெயர் பெற்ற நூல். இதுவே வேரால் பெயர் பெற்ற நூல்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த நூல் தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று சிறுபஞ்ச மூலம் நமக்கு உரைக்கிறது. ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்த நூலாசிரியர், அவரின் கருத்து இது. ஓகேங்களா, தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது. ஓகேங்களா, ஸோ பசுகிட்ட பால் கறக்கிறதுக்காக கன்று இறந்து விட்ட போது பொம்மை கன்றை காட்டுவது போல, ஓகேங்களா, தோளால் இந்த வைக்கோலால் நிரப்பப்பட்ட இந்த பொம்மை கன்றை காட்டி அதுவிடம் பசுவிடமிருந்து பாலை கறப்பது கொடியது அப்படின்ட்டு சிறுபஞ்ச மூலம் சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விதான். ஓகேங்களா, தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறிய நூல் எதுன்னு கேட்டா சிறுபஞ்ச மூலம். இந்நூல் தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுல உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் வரும். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கூற்றுல ஒரு 4 நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுபஞ்ச மூலம், இதெல்லாம் வந்து அதோட கூற்றுகளை எடுத்து தவறான கூற்றை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் டிஎன்பிஎஸ்சியில் கேள்விகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது வரும். பொறுத்துக்களாக வரலாம், இல்லை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வரலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கூற்றுல வரலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கேள்விகளில் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து நமக்கு இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இந்நூல் தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது. முதல் பாடல் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2 வரக்கூடிய பழைய புத்தகத்தில் வரக்கூடிய பாடல். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கோட்டார் நன்னென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வட்டான் நன்னென்றல் வனப்பு. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கோட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வட்டான் நன்னென்றல் வனப்பு. அப்ப இந்த பாடல் எதை பத்தி சொல்லுது? எதெல்லாம் அழகு, எவையெல்லாம் அழகு அப்படின்ட்டு நமக்கு இந்த பாடல் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? கண்ணுக்கு அழகு எது? கண்வனப்பு கண்ணோட்டம், கண்வனப்பு கண்ணோட்டம். அப்ப கண்ணுக்கு அழகு எது? இரக்கம் கொள்ளுதல், பிறரை பார்த்து இரக்கம் கொள்ளுதல் தான் வந்து நம்மளுடைய கண்களுக்கு அழகு. ஓகேங்களா? காலுக்கு அழகு எது? கால்வனப்பு செல்லாமை, கால்வனப்பு செல்லாமை. காலுக்கு அழகு எது? பிறரிடம் இறந்து செல்லாமை, மற்றவங்க கிட்ட எதையும் கேட்டு பெற செல்லாமல் இருப்பதுதான் நம்முடைய கால்களுக்கு அழகு. எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், அதாவது ஆராய்ச்சிக்கு அழகு எது? எண்வனப்புன்னா என்ன? ஆராய்ச்சி. எண்வனப்புன்னா ஆராய்ச்சி. ஓகேங்களா? எண்வனப்புன்னா ஆராய்ச்சி. ஆராய்ச்சிக்கு அழகு எது? தமது முடிவை துணிந்துரைத்தல். ஓகேங்களா? ஸோ ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு முடிவு வருது அப்படின்னா அந்த முடிவு ஒரு சில பேர்த்துக்கு ஓகேவா இருக்கும், பல பேர்த்துக்கு வந்து அது பிரச்சனையை உண்டாக்கும். பட் அதை பத்திலாம் யோசிக்க கூடாது. ஓகேங்களா? நீங்க தெளிஞ்சு நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த முடிவை துணிந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது, அந்த முடிவை என்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த ரிசல்ட்டை தைரியமா சொல்றது தான் ஆராய்ச்சிக்கே அழகு. அதை சொல்ல நீங்க தயங்கினீங்க அப்படின்னா அந்த ஆராய்ச்சிக்கு அழகு கிடையாது. அந்த ஆராய்ச்சி இங்க பண்ணியிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப ஆராய்ச்சிக்கு அழகு எது? தமது முடிவை துணிந்து மற்றவர்களிடம் உரைத்தல். ஓகேங்களா? பண்வனப்பு, பண்வனப்புனா என்ன? பண் அப்படின்னா என்ன? இசை. ஓகேங்களா? இசைக்கு அழகு பண் அப்படின்னா இசை. இசைக்கு அழகு எது? கேட்டார் நன்றென்றல், அதாவது இசைக்கு அழகு அதனை கேட்போர் நல்லா இருக்கு. அதனை கேட்போர் என்ன சொல்லணும்? அந்த இசையை கேட்பவர்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஆளினால் அழகு நாள் வர மாதிரி வந்து சித்ரா தேவி பிரியா மாதிரி பாடினாங்கன்னா யாரும் நல்லா இருக்குலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த இசை எப்படி இருக்கணும்? எனக்கு மட்டும் பாடுற எனக்கு மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, கேட்கிறவங்களுக்கு அது நல்லா இருக்கணும். அந்த இசை அவர்களுக்கு பிடித்திருக்க வேண்டும். அதுதான் இசைக்கு அழகு. கிளர்வேந்தன் தன்னாடு வட்டான் நன்னென்றல், கிளர்வேந்தன் அரசனுக்கு அழகு எது? கிளர்வேந்தன் தன்னாடு வட்டார் நன்றென்றல். அரசனுக்கு அழகு எது? குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல். ஒரு நாட்டை ஆள்கிற அரசனுக்கு அதுதான் அழகு. அந்த நாட்டில் வாழக்கூடிய குடிமக்கள் எந்த ஒரு வருத்தமும் இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்கள வந்து அந்த குடிமக்களை அந்த அரசன் காப்பாற்றுகிறான். எல்லா வகைகளையும் வந்து அவன் காப்பாற்றுகிறான் என்றால் பிறர் அவனை வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்து பேசுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அரசனப்பா சூப்பரான அரசன் அப்படின்ட்டு புகழ்ந்து பேசுவாங்க. அப்படி புகழ்ந்து பேசுற அளவுக்கு வாழ்வதுதான் யாருக்கு அழகு? அரசனுக்கு அழகு. கண்ணோட்டம், கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். எண்வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு. வனப்புனா என்ன? வனப்புனாவே அழகுதான். அதனாலதான் தொல்காப்பியர் கூறும் அம்மை வனப்பு வகையை சார்ந்த நூல் அப்படின்ட்டு நம்ம சிறுபஞ்ச மூலத்தை குறிப்பிடுகிறோம். வனப்பு அப்படின்னா அழகு. கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன். அந்த புகழ் பெறணும் அப்படின்னா அவன் நாட்டு மக்கள் குடிமக்கள் சந்தோஷமா இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா அவர்கள் உணர வேண்டும். வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான். யாரையும் துன்புறுத்த மாட்டான், யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம குடிமக்கள் கஷ்டத்தையே ஃபீல் பண்ணாம வாழும்படியா அவர்களை வைத்திருப்பதுதான் அரசனுக்கு அழகு. ஸோ இந்த இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பினக்கணம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடம் தெளிவாக உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்ற பிளேலிஸ்ட் போட்டு நம்ம வச்சிருப்போம். ஓகேங்களா? 6th to 10th வந்து உங்களுக்கு இலக்கண கிளாஸ் எடுத்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல வச்சிருப்போம். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பினக்கம் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின் பாருங்க. இந்த பாடலுக்கு உண்டான புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். கண்ணுக்கு அழகு எது? கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். எந்த கண்ணோட்டம்? 2 சுழின்னா 3 சுழின்னா 3 சுழி. ஓகேங்களா?
கண்ணுக்கழகு கண்ணோட்டம். கண்ணோட்டம் அப்படின்னா என்ன? இரக்கம் கொள்ளுதல். என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். என்வனப்பு அப்படின்னா என்ன? 3 சுழியன். ஓகேங்களா? என்வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு. ஆராய்ச்சிக்கு அழகு. இத்துணையாம் என்றுரைத்தல். என்று உரைத்தல். ஓகேங்களா? என்று உரைத்தல். அப்ப என்ன? என்று அப்படின்னா 2 சுழி எண். ஓகேங்களா? கோடிட்ட இடத்தை நிரப்புக. பண்ணுக்கு அழகு எது? பண்ணுக்கழகு கேட்டார் நன்றென்றல். கேட்டார் நன்றென்றல். பண்ணுக்கழகு. இசைக்கழகு கேட்கிறவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இசைக்கு அழகு. ஓகேங்களா? பிறரிடம் இறந்து செல்லாம எதற்கு அழகு? மற்றவங்க கிட்ட ஏதாவது கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்டு போகாம இருந்தா அது எதற்கு அழகு? நம்மளுடைய கால்களுக்கு அழகு. காலுக்கு அழகு. பாருங்க, விரை கேட்ட விடாவதியோ அதை கொடுத்திருக்காங்க. காலுக்கு அழகு, பிறரிடம் இறந்து செல்லாமல் இருப்பது. சிறுவஞ்ச மூலத்தை இயற்றியவர் காரியாசான். அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மாக்காரியாசான். ஓகேங்களா? அவருடைய ஒரு சாலை மாணாக்கர் யார்? அதுவும் டிஎன்பிஎஸ்சி கேள்விதான். ஓகேங்களா? அவருடைய காரியாசானின் ஒரு சாலை மாணாக்கர் யாரு? கனி மேதாவியார். கனி மேதாவியார் ஏழாதி திணைமாலை 150 நூல்களை இயற்றியவர். ஓகேங்களா? சிறுபஞ்ச மூலம் கூறும் வனப்பு எது? அம்மை வனப்பு. ஓகே, இப்ப இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணி வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு திருக்குறள் வகுப்புல நம்ம தெளிவா சொல்லிட்டே வந்திருப்போம். ஓகேங்களா? இந்த பாடல்ல ஒரு அணி பயின்று வந்திருக்கு. என்ன அணின்னு பாத்தீங்க அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. எதை வச்சு இந்த பாடல்ல சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்திருக்கு நம்ம சொல்றோம்? வனப்பு அப்படின்ற வார்த்தை அதோட பொருளும் மாறாம சொல்லும் வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வட்டான் நன்றென்றல் வனப்பு. அப்ப இந்த வனப்புன்ற வார்த்தை அதனுடைய பொருள் மாறாம அழகு அப்படின்ற பொருள்படவே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இடத்திலும் திரும்ப திரும்ப வருவதன் காரணமாக இதை நம்ம சொற்பொருள் பின்வரும் நிலையணி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லும் அதன் பொருளும் பின்னர் பலவிடத்தும் வரின் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா வனப்பு அப்படின்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து அழகு என்னும் பொருளை தருகின்றது. அடுத்த பாடல் பாருங்க. இது உங்களுக்கு புதிய புக்ல இருக்கக்கூடிய பாடல். அறிவுடையார் தாமே உணர்வர். அறிவுடையார் தாமே உணர்வு. அறிவுடையவர்களுக்கு எல்லாமே அவங்களுக்கே தெரியும். மற்றவன் புத்தி சொல்லி தான் வந்து அவனுக்கு தெரியணும்ன்றது இல்லை. ஓகேங்களா? அவனுடைய அறிவே வந்து எது நல்லது எது கெட்டது, எதை வந்து எது அறம் எது அறமல்ல, எவ்வகையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும், எல்லாமே வந்து அறிவுடையவர்களுக்கு அவர்களுக்கே தெரியும். மற்றவர்கள் உணர்த்த தேவையில்லை. அறிவுடையார் தாமே உணர்வர். பூவாது காய்க்கும் மரம் உல. கரெக்டு தானே? பூவாது காய்க்கும் மரம் உல. ஓகேங்களா? பூ பூக்காமையே காய்க்கக்கூடிய மரங்கள் உண்டு. ஓகேங்களா? பழாமரம்லாம் அந்த மாதிரி தான். பலாப்பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்தா வந்து காய்க்குது கிடையாது. அதெல்லாம் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சிரும். ஓகேங்களா? அப்போ என்னது? பூவாது காய்க்கும் மரமும் இருக்கு. நன்று அறிவர். நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார். மூவாது மூத்தவர் அப்படின்னா என்ன? வயதினால் மட்டும் மூத்தவர் அல்ல. ஓகேங்களா? வயதில் இளையோரும் இருக்கலாம். ஓகேங்களா? வயசுல கம்மியாகவும் இருக்கலாம். ஆனா அவருடைய அறிவு மூத்தவர்களை போன்றது. அப்ப அவர்களுக்கு மூத்தவர்களுக்கு நம்ம என்ன ஒரு மரியாதை கொடுக்கிறோமோ அதே மரியாதை இளையோர் வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அறிவில் மேம்பட்டவர்களாக இருப்பதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும். அந்த பெருமை அவருக்கும் சாரும். ஓகேங்களா? தாவா விதையாமை நாருவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதைக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. மேதைகள் யாரு? அறிவாளிகள். ஓகேங்களா? அறிவுடையவர்களுக்கு எதையும் நம்ம சொல்லி உணர்த்தி தான் வந்து செய்யணும்ன்றது கிடையாது. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பாடலின் பொருள் பாருங்க. பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. இது முதல் கருத்து. இதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. இப்ப வேப்ப மரம்லாம் பார்த்தீங்கன்னா
விதை விதைச்சா வருது அதெல்லாம் கிடையாது. நம்ம பாத்தி கட்டியா வந்து வேப்ப மரம்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, விதை விதைக்காமையே வளரக்கூடிய மரம் தான் வேப்ப மரம்லாம். ஓகேங்களா, அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன, அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். மேதைகளுக்கு யாரும் உணர்த்த தேவையில்லை, அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். ஓகேங்களா, இது 5வது அறக்கருத்து. மொத்தம் 5 அறக்கருத்துகளும் இந்த பாடலில் இருக்கு. பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு, இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன, அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். இந்த பாடல்ல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னு பாருங்க. என்ன அணி பயின்று வந்திருக்குன்னு பாருங்க. பாடல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓமை அணி மறைஞ்சு வந்திருக்கு. அதாவது போல அப்படின்ற ஓம உருபு இங்க பாடலின் பொருள் நம்ம படிக்கும் போது நமக்கு தெரியுது. ஓகேங்களா, போலன்ற ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இது என்ன அணி? எடுத்துக்காட்டு ஓமையணி. பாடலில் பயின்று வந்து உள்ளது எடுத்துக்காட்டு ஓமையணி. பாங்க, பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு, அதை போலவே. ஓகேங்களா, இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு எண்ணத்தக்கவர். அதே மாதிரிதான் பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன, அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். அப்ப ஒரு ஓமையை நமக்கு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றாங்க. ஓகேங்களா, குணத்துக்கும் அந்த அறிவு சார்ந்த விஷயங்களுக்கும் ஒரு ஓமையை எடுத்து சொல்றாங்க. அது அந்த போலன்ற ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வந்து நம்ம எடுத்துக்காட்டு ஓமையணின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சொல்லும் பொருளும் பாருங்க. மூவாது என்ன? முதுமை அடையாமல். ஓகேங்களா, மூவாது அப்படின்னா முதுமை அடைவதற்கு முன்னாடி, அப்ப இளைய வயதிலேயே அந்த அறிவு பெற்றிருத்தல். ஓகேங்களா, நாறுவ அப்படின்னா முளைப்ப. எப்படி வந்து விதை விதைக்காமலே தானே முளைத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நாறுவ அப்படின்னா முளைப்ப. தாவா அப்படின்னா கெடாதிருத்தல். இந்த நூல்வெளியெல்லாம் நம்ம ஆல்ரெடி மேல உங்களுக்கு நூலாசிரியர் குறிப்பெல்லாம் நம்ம சொன்னதுதான். ஓகேங்களா, ஸோ தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வந்ததுதான் இந்த நீதி நூல்கள். ஓகேங்களா, இதை வந்து நம்ம அற இலக்கியம்னு சொல்றோம். இந்த 5 வேர்களின் பெயரையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 வேர்களின் பெயர்களையும் நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்றோம் இல்லையா, வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அறிவில் பெரியவர்கள் அப்படின்ட்டு. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. சாதனைக்கு வயது தடையே கிடையாது. யார் யார் எக்ஸாம்பிளா இருக்கான்னு பாருங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நூல்ல இங்க குறிப்பிட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? வள்ளலார். ஓகேங்களா, அதே மாதிரி தன்னுடைய 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 39 வயசுல அவர் இறந்துட்டார். ஓகேங்களா, அவருடைய 39ஆம் அகவையில் வந்து பாத்தீங்கன்னா அவரு தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சது, அவருக்கு இறந்து விட்டார். ஆனா அந்த 39 வயதுகளுக்குள்ள அவர் செஞ்ச சாதனை தான் இன்னைக்கும் அவர் பெயரை வந்து சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா, உலகம் உள்ளவரை அவர் பெயர் நிலைத்திருக்கும். அப்ப வயது ஒரு தடையே கிடையாது. 39 வயசுலயே வந்து இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிட்டு போயிருக்காரு மனுஷன். நம்ம எத்தனை வருஷம் இன்னொன்னு சொல்லலாம். இப்ப KFC வந்து சொல்லலாம். KFCயோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா 62 வயசுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த KFCன்ற ஒரு விஷயத்தையே அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணார். இந்த ஃப்ரைட் சிக்கன் வருது இல்லைங்களா, கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன், அது அவர் 62வது வயதுல தன்னுடைய 62வது வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணார். இன்னைக்கு அதற்கு உலகம் முழுக்க பிரான்ச்சஸ் இருக்கு. KFCக்கு உலகம், அது நம்ம ஹெல்த்துக்கு கேடு இல்லை, அதெல்லாம் 2வது பட்சம். ஓகேங்களா, ஒரு நிறுவனத்தை 62 வயதுல ஆரம்பிச்சு அதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அப்ப வயது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தடையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம TNPSC எக்ஸாமுக்கே பாருங்க 50 வயதுக்கு மேற்பட்டவர்களும் வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா, ஒரு 40 வயசுக்கு 45 வயசுக்கு மேல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் என்கிட்ட ஃபோன் பண்ணியா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து TNPSC எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு நினைக்கிறேன், வீட்டுல யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வயசாகி போச்சு, கம்முனரு, இப்ப போய் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு, நான் எல்லா வேலையும் ஒரு குடும்ப பெண்மணியோ ஒரு அம்மாவா என்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுட்டேன். இப்ப என்னுடைய கனவை நோக்கி ஓடணும், அதை வந்து நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன், பட் குடும்பத்துல யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஸோ வயதுன்றது நம்ம ஒரு சாதனை படைக்கணும் இல்ல ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு தடையே கிடையாது. அதற்கு உதாரணங்கள் தான். அப்ப 45 வயசு ஆயிடுச்சுன்னா படிக்க முடியாதா? 50 வயசு ஆயிடுச்சுன்னா படிக்க முடியாதா? அதை தாண்டி அந்த வயதுகளை தாண்டியும் சாதிச்சிருக்காங்களே இங்க.
அப்படி இருக்கும்போது யாரும் இந்த மாதிரி வந்து ஒரு அணையை போட்டு தடுக்காதே. அவங்க செய்யணும், அவங்களால சாதிக்க முடியும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கூட உறுதுணையா இருந்து அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி செய்யுங்க, நிச்சயம் சாதிப்பார்கள். ஓகேங்களா? அவங்களுடைய இதை வந்து தடை பண்ணாதீங்க, அதை மனசுல ஆறாத வலுவா அவங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு சொல்லலாம், 18 வயசுல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா குகேஷ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆனார். 18 வயசுல மிக இளம் வயதில் செஸ் சாம்பியன் ஆனது குகேஷ், நம் நாட்டை சேர்ந்தவர். அப்ப வயது சாதனைக்கு தடையே கிடையாது. அத சிறுபஞ்ச மூலத்திலேயே நமக்கு அதை சொல்லியிருக்காங்க. சொர்க்கத்திற்கு போகக்கூடிய என்ன சொல்றது, சொர்க்கம் செல்ல வழி நமக்கு வழி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கனாலும் சிறுபஞ்ச மூலம் தான். நம்ம சொர்க்கம் சேர்றதுக்கு நமக்கு வழியை சொல்லியிருக்கு சிறுபஞ்ச மூலம். அது டிஎன்பிஎஸ்சில கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்ப சொர்க்கம் செல்ல வழி சொல்லக்கூடிய நூல் எது? சிறுபஞ்ச மூலம். நீர் மேலாண்மை பற்றி பேசக்கூடிய நூல் எது? சிறுபஞ்ச மூலம். இத்தனை பெருமைகளும் சிறுபஞ்ச மூலத்திற்கு இருக்கு. இது பாருங்க, சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அதுபோல ஒரு பாடலில் 3, 6 கருத்துக்களை கொண்ட அறநூறுகள் 18 கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளன. அந்நூல்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். 3 அறக்கருத்துக்களை உடைய நூல் எது? அறநூல் திரிகடுகம். 6 ஏழாதி, 5 சிறுபஞ்ச மூலம். இதுதான் அந்த இயல் 2 புதிய புத்தகத்துல இயல் 2 9th ஸ்டாண்டர்ட் இயல் 2 வரக்கூடியது. புறநானூறு பகுதிக்கு கீழே நூல்வெளிக்கு கீழே இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதற்கும் சொல்லும் பொருளும் பாடலோட பொருள் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துடலாம். சொர்க்கத்திற்கு போக வேண்டுமா, இதை செய்யுங்க அப்படின்ட்டு சிறுபஞ்ச மூலம் நமக்கு சொல்லியிருக்கு. சொர்க்கத்திற்கு போக வழிகாட்டிய நூல் சிறுபஞ்ச மூலம். நீர் மேலாண்மை பற்றி தான் இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாடல் நீர் மேலாண்மையை பற்றி சொல்ல உரைத்த பாடல் தான் இந்த பாடல். ஓகேங்களா? குளம் தொட்டு கோடு வதித்து வழி சேர்த்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையும் பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. சொர்க்கம் செல்ல வழி எது? இதெல்லாம் தான். ஓகேங்களா? குளம் தொட்டு கோடு பதித்து வழி சேர்த்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையும் பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. குளம் தொட்டு அப்படின்னா குளத்தை தோண்டி. ஓகேங்களா? இப்பயும் அந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. குளத்தை தூர்வாரணும், ஏரிகளை தூர்வார வேண்டும். ஓகேங்களா? நீர் மேலாண்மை அப்படின்றது அதுதான். அப்ப கட்டினது வீராணம் ஏரி, அப்ப கட்டினது கல்லணை. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அவருடைய அறிவு சிந்தனையின் சிரத்தால் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதை நம்ம பயன்படுத்துகிறோம்னு பாருங்க. இப்ப நீர் மேலாண்மைன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? வருங்காலத்துல நீர் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்பயே அதுதான் பெரிய விஷயம். இன்னும் வருங்காலத்துல அது ரொம்ப முக்கிய புள்ளியா இருக்கும். இப்ப நீர் மேலாண்மையை, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை யாரு வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றாங்களோ அந்த கண்ட்ரி வல்லரசா இருக்கும். அது ஒரு நாள் நிச்சயம் வரும். நீரின்றி அமையாது இவ்வுலகு. அப்ப நீர் எந்த அளவுக்கு முக்கியம், அந்த நீர் மேலாண்மையை பற்றி சிறுபஞ்ச மூலம் நமக்கு சொல்லியிருக்கு. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையும் பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. அப்ப நீங்க குளத்தை தோண்டி, ஓகேங்களா, கோடு பதித்து அப்படின்னா மரக்கிளைகளை வெட்டி நட்டு. ஓகேங்களா? வழிந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா மரத்தை நடுறதை பத்தி நமக்கு சொல்லியிருக்கு. குளத்தை தூர்வாரத்தை பத்தி சொல்லியிருக்கு, மரத்தை நடுவதை பத்தி சொல்லியிருக்கு. வழி சீத்து மக்கள் நடக்கும் வழியை செதுக்கி உளம் தொட்டு, உளம் அப்படின்னா என்ன? தரிசு நிலம். ஓகேங்களா? தரிசு நிலம் உள்ள இடத்த வந்து பாத்தீங்கன்னா வெட்டி, தொட்டு அப்படின்னா என்ன? வெட்டி செப்பம் செய்து உழுவயலாக்கி அப்படின்னா உழுகின்ற கழனியாக செய்து வளம் தொட்டு வளமாக தோண்டி பாகுபடும். ஓகேங்களா? சுற்றிலும் கரையை அமைக்கக்கூடியது. ஓகேங்களா? சுற்றிலும் பாகுபடும் அப்படின்னா சுற்றிலும் கரையை உண்டாக்கக்கூடியது. கிணறு ஓடு, கிணற்றை உண்டாக்குதல். இது எல்லாத்தையும் செய்யணும். குளத்தை தூர்வாரணும், மரக்கிளைகள் நடணும், மரத்தை நடணும், மக்கள் நடக்கிற வழியை வந்து அமைச்சு தரணும். ஓகேங்களா? தரிசு நிலத்துல வந்து வெட்டி அதை வந்து செப்பம் செய்து அதை வந்து உழுவயலாக்கி, ஓகேங்களா, கிணத்தை தோண்டி கரை அமைச்சு இது எல்லாத்தையும் செய்யணும். இதெல்லாம் என்ன? நீர் மேலாண்மை. ஓகேங்களா? என்று சொல்லப்பட்ட இவை அனைத்தும் இந்த 5 பகுதிகளையும் உண்டாக்கியவன். இந்த 5 விஷயத்தையும் ஒருத்தன் வந்து செஞ்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு
சொர்க்கம் போக பாஸ் கிடைச்சிருச்சு, டிக்கெட் கிடைச்சிருச்சு. நீ நீ வந்து செத்த அப்படின்னா உனக்கு சொர்க்கம் தான். ஓகேங்களா? அதற்கான பாஸ் எது? இந்த 5 விஷயங்கள் தான். சொர்க்கத்து இனிது ஏகும், சொர்க்கலோகத்திலே இனிதாக செல்வான், சொர்க்கலோகத்துக்கு இனிதாக அவன் செல்வான். எவன் செல்வான்? இந்த விஷயத்துல செய்யறவனுக்கு சொர்க்கம் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? அவன் இறந்தான் அப்படின்னா சொர்க்க பாதையில் தான் அவன் போய் சொர்க்கத்துக்கு போய் சேருவான். குளத்தை கள்ளி மரக்காவை நட்டு வழி சீத்து திருத்தி மேடான நிலங்களை உட்டோண்டி உழுவயலாக்கி வளம் பட தோண்டி வகுப்பு பட கிணற்றோடு சொல்லப்பட்ட இவ்வைந்தும் மிகுதிபடச் செய்தான் சொர்க்கத்திற்கு செல்லுமோரி இடையூறின்றி. ஓகேங்களா? கருத்துரை என்ன? குளம் வெட்டுதல் முதலிய அறங்கள் அனைத்தையும் செய்வதுதான் வந்து பாத்தீங்கன்னா புறக்கம் புகுவன். புறக்கம் புகுவன் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறவன். ஓகேங்களா? சொர்க்கத்துக்கு போறவன் அப்படின்றதுதான் அர்த்தம். ஓகேங்களா? புறக்கம் புகுவன் என்பதாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் கிளாஸ் நம்ம இங்கே முடிக்கிறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த அறநூல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.